ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் நடந்து முடிந்து 9வது மாதமானது ஆரம்பமாயிருக்கக்கூடிய 9வது மாதம் செப்டம்பர் மாதம். இந்த மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது. தெய்வீகமான மாதம், ஆன்மீக மாதம், ஜோதிட மாதம், அறிவியல் மாதம், இந்த மாதத்தை நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த மாதத்தில் அந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் வரும். ஆக்சுவலி இந்த மாதத்தில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால நிறைய யோகங்கள் உருவாகுது. அதன்படி இப்போ செப்டம்பர் 16 தான் கடைசிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அதுக்குள்ள சிறந்த யோகங்கள் உருவாயிருக்கு. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடகம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதத்தில் 7ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்தது. அன்றைக்கி என்னென்னா, ஆவணி 22ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆவணி பௌர்ணமியோடு சந்திர கிரகணமும் முழுசாக நடந்த இந்த கிரகணத்துடைய சூத காலமே இன்னும் முடியல. அதுக்குள்ள கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிறைய யோகங்கள் உருவாது. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ நவக்கிரகங்கள் எப்படி அமையுமோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். ஸோ நவக்கிரகங்களில் சில நேரம் யோகங்கள் உருவாகும். அந்த மாதிரி தான் இப்போ யோகங்கள் உருவாகுது. இது ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு வகையில் பலனை தரும். அதனால் கடக ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொது பலனில் என்ன கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். பொது பலனில் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு உத்தியோகத்தில், வியாபாரத்தில், கலைத்துறையில், மாணவர்களுக்கு, பெண்களுக்கு இந்த மாதிரி உங்களோட இதுக்கேற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு செப்டம்பர் மாதம் உருவாகக்கூடிய யோகங்கள் பற்றி சொல்கிறேன். அதனால் பொது பலனில் என்ன கிடைக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான பலனை டீப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த செப்டம்பர் மாதம் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால புதத்திய திருக்கிரக ராஜயோகமானது உருவாகுது. இந்த யோகத்தால் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கும் லாபம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ராஜயோகத்தால் பிரச்சனைகள் தீரும், லாபம் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 2025 தொடக்கத்திலேயே சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு புதன் சேர்ந்து புதத்திய யோகம் ஏற்பட்டிருக்கு. சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய சேர்க்கை ஏற்பட்டு திருக்கிரக சேர்க்கையும் உருவாயிருக்கு. இதனால் இனி பல சுபயோகங்கள் உருவாகுது. இது 12 ராசிக்காரங்களுக்கும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் ஏற்படும், பணம் சேருங்கிறது பொதுவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் கடக ராசிக்கு என்னங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த செப்டம்பரில் நடக்கக்கூடிய ஹைலைட்டான கிரக பயிற்சிகள் இருக்குல்ல, அதை சொல்கிறேன். அதெல்லாம் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 2025 செப்டம்பர் 13 கரெக்டாக செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்புறம் செப்டம்பர் 5 சிம்ம ராசிக்கு சுக்கிரன் மாறுறாரு. அப்புறம் செப்டம்பர் 5 கன்னி ராசிக்கு புதன் பயிற்சியாகி ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். அப்புறம் செப்டம்பர் 17 சூரிய பகவான் சிம்மத்திலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரி நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படுது. இதில் சிம்ம ராசியில் சூரிய, புதன், கேது ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை 12 ராசிகளுக்கு பல்வேறு விதத்தில் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. ஸோ இதில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பொதுவாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பொதுவாக என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு செப்டம்பரில் இனி சில சவால்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடங்க ஆரம்பிக்கும்.
குடும்பத்திலையும் சரி பணியிடத்துலையும் சரி பொறுப்புகள் அதிகரிக்கும், ஆதரவு குறைவாக இருக்கும். அதனால் இனி திட்டமிடலும் கடினமாக உழைப்பும் தேவைப்படுது. அதுவும் ஆரம்ப நாட்களில் பிரச்சனைகள் இருக்கும், அதை உங்கள் புத்திசாலித்தனத்தோடு சமாளிக்கிறது முக்கியம். அதுவும் நடுவில் நிலைமை சாதாரணமாக இருக்கும், பணியிடத்தில் முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபம் இருக்கும், காதல் உறவுகளில் ஆரம்பம் பலவீனமாக இருக்கும், தவறான புரிதல்கள் நீக்கும். ஸோ திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்க வாழ்க்கை துணையோடு ஒரு ஆன்மீக பயணம் செல்லுங்க. அதுவும் இறுதியில் மிகவும் சாதகமான சூழல் இருக்கும். வேலை சரியான நேரத்தில் முடிக்க முடியும். மூத்தவர்கள் உங்கள் முயற்சிகளை பாராட்டுவாங்க. அரசியல் தொடர்பாக மரியாதை அல்லது பதவிகள் கிடைக்கும். வெளிநாட்டில் தொழில் அல்லது வணிகத்தில் வாய்ப்புகள் தேடக்கூடிய உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு பொது பலனில் இதெல்லாம் இருக்குது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் டீப்பாக கிடைக்குங்கிறத சிறப்பு பலனாக சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் ராசிக்கு சிறப்பு பலனாக என்ன கிடைக்குங்கிறத கடகராசி அன்பர்கள் தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி உங்கள் முகம் அனைவரையும் ஈர்க்க செய்யக்கூடிய ராஜ வசீகரமிக்கவர்களாக நீங்கள் மாறுவீங்க. உங்களை சூழ்ந்து ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி சூழ்நிலை மாறும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி இதில் சிறப்பு பலன்களாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீண்ட காலமாக தள்ளி போன பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும். அதே சமயம் பணத்தடை இருந்ததுன்னா அந்த பணத்தடை உங்களுக்கு முற்றிலும் நீங்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லப்பட்ட அதிர்ஷ்ட பலனை இதுதான் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வியாபாரிகளுக்கு முன்பு இருந்ததை விட சற்று தொய்வு நிலையை காணலாம். இருப்பினும் சற்று கடின உழைப்போடு இருந்தால் நஷ்டத்திலிருந்து தப்பிக்க இயலும். அது மட்டும் இல்லாமல் புது நபரை பணப்பெட்டி அருகே விட்டிருப்பதை தவிருங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாவே வியாபாரத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஸோ வியாபாரக்காரங்களுக்கு வியாபாரத்தில் வெற்றி கிடைக்க இந்த மாதிரி நுணுக்கங்களோடு செயல்படணுங்கிறது குறிப்பிடப்படுது. அப்புறம் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பலன் கிடைக்க போகுது. குடும்ப தலைவிகளாக இருக்கிறவங்க பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் பங்களிக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. சேமித்த பணத்தில் பொன்னகை வாங்கலாம். அப்படிலாம் வாங்கினீங்கன்னா அது இந்த டைம் உங்களுக்கு நிலைத்து நிற்கும். பொன்னகை வாங்கிறது இல்லை உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வேறு பொருட்களை வாங்கிறது, இதை எல்லாமே இந்த டைம் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் என்பது உங்களுக்கு உறுதியாக கிரகங்கள் மூலிமா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குடும்ப தலைவிகளுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் என்பது உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமேட்டு கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்களுக்கு புதிய புதிய பாடங்களில் ஒப்பந்தம் செய்ய வாய்ப்புகள் உங்களுக்கு சேரும். முன்பணமும் கைக்கு கிடைக்கும். வெளியூர் பயணம் மேற்கொள்ளலாம். ஸோ இந்த டைம் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் போது அதனால் நல்ல ஆதாயங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ கலைஞர்கள் உங்களுக்கு புதிய புதிய பாடங்கள் ஒப்பந்தம் செய்து நல்ல முன்னேற்றத்தை இந்த டைம் காணுங்க. அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்வியில் இன்ட்ரெஸ்ட் ஆனது உண்டாகும். ஆனால் உடல்நலையில் சற்று அக்கறையோடு இருந்தீங்கன்னா நல்லது. நன்கு படித்திங்கன்னா உடல் ஒத்துழைக்கும். அப்புறம் ஐஸ்கிரீம் போன்றவைகளை தவிர்த்துக்குங்க. அதனால் சளிதான் பிடிக்கும், அது உங்களோட படிப்பை கெடுக்கும். அதனால் மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது இந்த டைம் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அரளிப்பூ மாலையை கொடுப்பது நல்லது. அதை நீங்கள் கொடுக்கறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய நல்லது நடக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் கடக ராசிக்காரங்க செய்திடுங்க. ரொம்ப 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 நல்லது. ஸோ இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்ட பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைவாங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடைவாங்க. இதே போல் நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோ போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.